ஆக்சுவலி எல்லாரும் கூட போயிட்டு தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சோலோ ட்ராவல் பயமாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஹைதராபாத் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது ஏன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்னோட அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலி லாக் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து புது பிளேஸ்ல இருக்கேன். ஸோ எனக்கு யாரு நம்புறதுன்னு தெரியல. பண்ணு. Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் 3 மணி 3:44. ஸோ நாங்க ஸ்டார்ட் ஆனது வந்து 3 o'clock ஆயிடுச்சு. ஸோ நாங்க நடுவா ஹைவேல நின்று நடுராத்திரில இந்த மாதிரி கோலத்துல நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, மேடம்க்கு ஒரு ஆபீஸ் ஒர்க்காக ஹைதராபாத் போகணுமா இருக்கு. ஸோ அந்த ஹைதராபாத்தோட ஃபிளைட் கேட்ச் பண்றதுக்கு நம்ம ஒரு 2 hours முன்னாடியே போய் ஆகணும். ஸோ அதனால நம்ம இப்போ 3 o'clock விட்டு இருக்கோம் வீடு. ஸோ இன்னொரு 15 minutes நம்ம ரீச் ஆயிடும். ஒரு 2 hours பிஃபோர்னா 4 o'clock நம்ம ரீச் ஆயிடும். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம அங்க ஹைதராபாத் போயிட்டு தான் சொல்லுவோம் வீடியோல. ஏன்னா நான் இருக்க மாட்டேன்ல, வேலை மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டைம் சோலோவா ஏரோப்ளேன்ல போய் போறாங்க. நான் எங்கேயும் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஸ்கூல் முடிச்சாச்சு, எங்கேயும் அனுப்பல, காலேஜுக்கு எங்கேயும் அனுப்பல, எங்கேயுமே போல. காலேஜ் படிக்கல நீ? காலேஜுக்கு போனேன், எங்கேயும் இது வரைக்கும் ட்ரிப்னா எங்கேயுமே அனுப்பிச்சதே கிடையாது, குரூப் ட்ரிப்கே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சோலோவா நான் வந்து வேற ஸ்டேட்க்கு போக போறேன். வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எனக்கு. பட் ஐ அம் மிஸ்ஸிங் ஹிம் so much. பட் அந்த ஆப்ஷன் வீட்ல அதனால தான் போக முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு வீட்லயே இருந்த பொண்ணு சோலோவா தனியா போய் இன்னொரு ஸ்டேட்ல எப்படி போய் இருக்க போறேன்றத அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்கா காட்டலாம்னு தோணுச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இப்படி வருது அவ்வளவுதான். அதுக்கு ப்ளூ கலர் வரும்ல ஒரு. சோ இப்போ வந்து 4:15 ஆக போகுது. நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். சோ போர்டிங் டைம் வந்து 5:35 இருக்கு. சோ இப்போ போனோம்னா அங்க போய் வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். எனக்கு லெஃப்ட் ரைட் எதுவுமே தெரியாதுனே. நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன். ஸோ கைஸ் இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து கேட் நம்பர் 26. ஆக்சுவலி எல்லோரும் கூட போயிட்டு தனியாக போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி நான் ஒழுங்காக போய் ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். கேட் நம்பர் 26னா மேலே போகணும். மேலே போகணுமா ஸ்ட்ரெயிட்டில் போகணுமா? ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? ஸோ கைஸ் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். கைஸ் இதுதான் என்னோட ஃபிட் செக். ஸோ நம்ம ஃப்ளைட்டு கிளம்ப போகுது கொஞ்ச நேரத்தில். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் கைஸ், பயமாக இருக்கு. இப்போதான் போகிறோம். ஃப்ளைட் ஏறிட்டோம். ஸோ இப்போ டைம் வந்து 5:25 ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் சோலோ ட்ராவல் பயமாக இருக்கு. பயங்கரமாக பசிக்குது கைஸ். ध्यान दीजिए. நம்ம வந்து ஹைதராபாத்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நான் பேசுறது எவ்வளோ கேட்கும்னு தெரியல. பட் நம்ம வந்து ஹைதராபாத்க்கு வந்துட்டோம். தெலுங்கு அம்மாயியாக மாற போகிறேன் நான். இப்போ நம்ம சேனலில் யார் யார் தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்காங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அப்படியே குயிக்காக ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடி ஆகிட்டேன். ஸோ கைஸ், ஸோ நம்ம ஹைதராபாத் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பேசிக்லி நான் இங்கே வந்து நினைக்கிறேன், ஸோ தட் யாருக்கும் தெரியாது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஹைதராபாத் வந்து ரீச் ஆகிட்டோம்.
ஸோ இது ஏன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க ஹைதராபாத்தில். ஸோ அதில் வந்து நம்ம டீமை ரெப்ரசென்ட் பண்ணி கொஞ்சம் பேர் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் டிஎல் வந்து என்னதான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கம்பெனி செலவு தான், ஃப்ளைட் டிடி எல்லாமே அவங்களது தான். ஸோ நம்ம அந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணிவிட்டு நம்ம டீமை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சோலோ ட்ராவல் பண்ணுறேன், லிட்ரலி ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. ஸோ என்னதான் நம்ம கூட சேர்ந்து வந்தால் நம்ம எதுவுமே கண்டுக்க மாட்டோம். ஸோ எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, பிகாஸ் எல்லாமே நானே பார்க்கணும். ஸோ இன்னைக்கோட டே எப்படி போகுதுன்னு நான் அப்படியே காட்டுறேன். அண்ட் மோஸ்ட்லி அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பட் தென் அங்கங்கே கிளிப்ஸாக காட்டுறேன். ஸோ என்னோட டே அட் ஹைதராபாத். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இப்போ வந்து நான் ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிட்டேன். ஸோ இங்கேருந்து அந்த ஈவெண்ட் நடக்கிற பிளேஸ்க்கு வந்து ஐ திங்க் 35 கிலோமீட்டர் சம்திங் இருக்கு. ஸோ இட்ஸ் அரௌண்ட் 1 hour எடுத்துக்கும். ஸோ ஆக்சுவலி கைஸ் பசிக்குது, பட் ஃப்ளைட்டில் கொடுத்த சாப்பாடு வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, லைக் சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ அதனால அப்படியே வச்சுட்டேன். ஆக்சுவலி இப்போ பசிக்குது, இப்போ சாப்பிட்டு போனோன்னா டைம் பத்தாது, ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும், நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவசரத்துக்கு பிஸ்கெட் கூட வாங்காமல் வந்துட்டேன். ஸோ லெட்ஸ் கோ. இப்போ வந்து எக்ஸிட் நோக்கி போயிட்டு இருக்கேன். ஸோ ஓலா புக் பண்ணிட்டு நம்ம கேப்ல போயிட்டு அந்த பிளேஸ் ரீச் ஆகணும். ஸோ நம்ம எக்ஸிட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ கேப் புக் பண்ணிருக்கேன். 3 hours later. ஹாய் பண்ணுங்க, ஹாய் பண்ணுங்க. நோ கைஸ், ஃபைனலி ரீச் ஆயிட்டோங்க. ஸோ கைஸ் இப்போதான் நம்ம உள்ள போறோம். என் மேனேஜர் மறுபடியும் லுக் கொடுக்குறாரு. Enterprise transformation with AI, powering the autonomous enterprise by Deepak, which sets the tone for the experience with AI. Come on. Yeah. Angry or what? Angry இல்ல, only angry. நம்ம இருக்கு guys. கங்கங்க ஒரு பூத்து இருக்காப்பா. கைஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கல. ஸோ நம்ம வந்து பப்ஸ் சாப்பிட்டுருந்தோம். ஸோ பப்ஸோட ரேட் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. 550 ரூபா ஒரு பப்ஸ் அங்கே. அண்டு லன்ச் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு ஓவரால் லஞ்சோட வென்யூ. A few inches later. Two hours later. ஸோ கைஸ் நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல. ஸோ ஒரு வழியாக ஈவெண்ட்டு இன்னும் இருந்துச்சு, பட் தென் நமக்கு ஃப்ளைட் மிஸ் ஆகிடும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புனேன். பிகாஸ் ஈவினிங் டிராஃபிக்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஏர்போர்ட் ரீச் ஆனோம். ஸோ ஆல்மோஸ்ட் 1.5 hour எடுத்துச்சு அங்கேருந்து நான் இங்கே வந்து சேர்கிறதுக்கு. ஃபைனலி ஹோட்டல் ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டோம் கைஸ். என்னால் சுத்தமாக முடியல, என்னால் நடக்க கூட சக்தி இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஐ நீட் லைக் கேப்ல அப்படியே தூங்கிட்டே வந்துட்டேன். ஸோ இப்போ பயங்கரமாக தூக்கம் வருது, ரொம்ப டயர்டாக இருக்கு, காலெல்லாம் அப்படியே வலிக்குது. பட் தென் வீட்டுக்கு போயிட்டு தூங்கலாம். ஒரு வழியாக இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சு உள்ள வந்துட்டோம். இனிமேல் அது எங்கே அப்படின்னு போய் தேடிட்டு அங்கே போய் நிற்கணும். ஸோ டயர்ட், பட் டன் ஃபார் த டே அப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ வந்து 7:20, நம்ம ஃப்ளைட் வந்து 9 o'clock தான். பட் தென் அவங்க வந்து போர்டிங் வந்து அர்லி கூப்பிட்டுருந்தாங்க 8 o'clock, ஏன்னு தெரில. ஸோ அதனால தான் சீக்கிரமா வந்தாச்சு. அண்ட் மார்னிங் வந்து பெரிய அலப்புற நடந்துச்சு. ஹே கைஸ், ஸோ ஐம் பேக். ஸோ நான் அப்பவே பேசின கிளிப் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, ஸோ அதனால மறுபடியும் எடுக்கிறேன். ஸோ மூஞ்சிக்கு லேட்டாக இப்போதான் வந்தேன். ஸோ பேசிக்கா இன்னைக்கு டே வந்து எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்கா போச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒரு டிப் என்னன்னா, நீங்க வந்து ஓலோ புக் பண்றீங்கன்னா ஒரு 2-3 times கேன்சல் ஆகாம பாத்துக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்களே கேன்சல் பண்ணாங்க. நான் பேக்கப் ஆப்ஷன் வந்து இன்னொரு ஆப் டவுன்லோட் பண்ணி ஆல்வேஸ் வச்சுக்கோங்க. பிகாஸ் நான் வந்து ஊபர் வந்து டவுன்லோட் பண்ணல, ஒன்லி ஓலோ மட்டும் தான் வச்சிருந்தேன். ஸோ 4 ஆர்டர்ஸ் வந்து கண்டினியூஸா கேன்சல் பண்ணாங்க, ஏன்னு தெரியல.
ஸோ கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலி லாக் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து புது பிளேஸ்ல இருக்கேன். ஸோ எனக்கு யாரு நம்புறதுன்னு தெரியல. ஸோ அந்த ஆப் லாக் ஆயிடுச்சு. நான் வந்து ஊபர் டவுன்லோட் பண்றேன், நெட் ஒர்க் ஆகல கரெக்டா. ஸோ ரொம்ப டைம் எடுத்துருச்சு. நான் வந்து டைமுக்கு போக முடியாதுன்ற பயம் வந்துடுச்சு. ஸோ அதனால அங்க வந்து நான் மேடம் கேப்னு கேட்பாங்க தெரியுமா, அவங்க சொன்னதுக்கு ஓகே சொன்னேன் நான் அர்ஜென்ட்ல. ஸோ ஓகே சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து மல்டிபிள் பீப்புள் வந்து கேப்ல ஏத்திக்கிட்டு நான் வந்து ஏறிட்டு ஒரு பாதி லைக் ஒரு 2 ரோட்ஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்க வந்து ஏத்திட்டாங்க. சோ அவங்க போற வரைக்கும் தான், அவங்களுக்கு அப்புறம் தான் நான் அவங்கள டிராப் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனாலே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப 1 hour மேல லேட் ஆயிடுச்சு. சோ நான் பயந்துட்டேன் என்ன சேர்த்துக்குவாங்களா மாட்டாங்களா. அண்ட் எனக்காக வந்து ஃபிளைட் எல்லாம் புக் பண்ணி அமிச்சாங்க. நான் எப்படி பண்ணிட்டேன்னு ரொம்ப அழகா ஆரம்பிச்சிட்டேன். சோ அதுக்கப்புறம் நான் அந்த டிரைவர் கிட்ட எனக்கு எக்ஸாம் இருக்குங்க, நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி ரொம்ப பண்ணதுனாலதான் அவங்க எடுத்துட்டு வந்து விட்டாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சோ நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப் வச்சுக்கோங்க. சோ ஓகே. அண்ட் அவங்க வந்து மல்டிபிள் ஷேரிங் பண்ணாத மாதிரி நம்ம முன்னாடியே பேசி வச்சுட்டு கேப்ல ஏறுது இஸ் வெரி மஸ்ட். இன்னைக்குதான் புரிஞ்சிச்சு. சோ அப்படியெல்லாம் போயிட்டு ஏடாகுடமா போயிட்டு ஆல்மோஸ்ட் எப்படியோ போயிட்டு ரீச் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் டயர்டு. அண்ட் இன்னைக்கோட ஈவெண்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொன்னதே கிடையாதுல்ல. ஸோ ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு டெக்னாலஜில ஒர்க் பண்றேன்ல, ஸோ அந்த டெக்னாலஜி பத்தி நியூ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கும் இல்ல, அதை வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றது இன்னைக்கு அது போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. எனக்கும் இந்த டெக்னாலஜி வந்து 0.001% கூட தெரியாது. அதை விட 1000 மடங்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஏஐ அவ்வளவு வளர்ந்துருச்சுன்னு இன்னைக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் நம்மளாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இன்னைக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, நம்ம ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும்னு நிறைய இருக்கு அப்படின்றது இன்னைக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் அப்படியே மேபி ப்ராடா நம்ம திங்க் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் இன்னைக்கு அந்த ஈவெண்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ப்ராடா அப்படியே கண்ணு திறந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. லைக் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களுமே இருங்க, நீங்களும் ஒரு டெக்னாலஜி இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா, ஸோ நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு கைஸ், அதோட சொல்ல வரேன். ஸோ அதை முடிச்சுட்டு சரி சீக்கிரமே வந்துடலாம்னு சொல்லி, ஆல்ரெடி ஈவினிங் டிராஃபிக் இருக்கும்னு சொல்லி தான் சீக்கிரமா வந்திருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். நிறைய கிளிப்ஸ் எடுத்திருப்பேன், நான் நிறைய பேசிக்க முடியாது பிகாஸ் அங்க வந்து நாய்ஸ் அண்ட் பிளஸ் என்னால பேச முடியாத சிச்சுவேஷன். ஸோ அங்கங்க வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணி இந்த வீடியோ கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷனா இந்த மாதிரியும் இருக்கு ஐடில அப்படின்னு காட்டுறதுக்காக தான் எடுத்தேன். ஸோ அண்ட் ஒரு பொண்ணு சோலோவா டிராவல் பண்றப்ப என்னென்ன ஃபேஸ் பண்றது காட்டுறதுக்காக தான் எடுத்தேன். ஸோ யா, ஸோ நான் இப்போ வந்து ஃபிளைட்ல ஏறிட்டு வீட்டுக்கு போயிட்டு மேபி எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஆர் இந்த வீடியோ அவ்வளவுதான்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. கிளம்பிட்டோம்.